வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். இந்த காணொளியில் கடைசியில்தான் புரியும் அதனுடைய அர்த்தம். அதுவரையும் கவிதை தொகுப்புகள் மட்டும்தான் வரும். எனது காணொளி தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். Let's go. வாழ்க வளம். கடவுளை காண நீ கண்டங்கள் தாண்டி சென்றாலும், இறைவனை காண இமயம் சென்றாலும், பாவங்களை போக்க பகவானிடம் சென்றாலும், துன்பம் தீர தூய கங்கைக்கு சென்றாலும், மாலைகளை அணிந்து நீ மலைக்கு சென்றாலும், காவடி தூக்கி நீ கந்தனிடம் சென்றாலும், சிக்கல்கள் தீர நீ சிவனிடம் சென்றாலும், கஷ்டங்கள் தீர நீ கணபதியிடம் சென்றாலும், ஆளுமை அடைய அம்மனிடம் சென்றாலும், தரித்திரம் மாற நீ தர்மனிடம் சென்றாலும், சந்தோஷம் வேண்டும் என சாமிகளிடம் சென்றாலும், தான தர்மங்கள் செய்தாலும், எந்த பலனும் இல்லை. ஏன் காசி ராமேஸ்வரம் சென்றாலும் கருணை உனக்கில்லையே? எங்கு சென்று இறைவனை வணங்கினாலும் புண்ணியம் என்பது உனக்கு இல்லையே? ஏன் என்று சிந்திப்போமா? நாம் இங்கெல்லாம் சென்று வர காரணமான நாம் என்ன செய்தாலும், எங்கு சென்றாலும் நலமாக வர வேண்டும் என்று, நலமாக வாழ வேண்டும் என்றும் நினைப்பது நம் பெற்றோர்கள் மட்டும்தான். பெற்றோர்களை நல்லபடியாக நாம் பார்த்து கொண்டால் போதுமானதே. தெய்வங்கள் அனைத்தும் நம்மை காத்து அருளும், அருள் புரியும்.